Hey guys, why still C is alive in 2026? இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த சி ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஏன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? சி ப்ரோக்ராம்னால உங்கள் கரியர் எவ்வளவு மாற்றம் கொண்டு வர போகுது, என்னென்ன மாதிரி டிவைசஸ்லாம் இந்த சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். என்னோட 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சி ப்ரோக்ராமை எப்படி படித்தா ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாமோ அதை தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் என்னன்னா நான் இது ஃபுல் லென்த் வீடியோஸாக கொண்டு போவோம். ஜென்ரலாக சிஏ பற்றி ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இது ரொம்ப அவுடேட்டட், பைத்தான் ஜாவா இதுதான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இன்னும் சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. அதே போல் அவங்களோட லேர்னிங்கை ஒரு ஃபிபனாசி ப்ரோக்ராம், ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அரே ப்ரோக்ராம், ஸோ இதோட நிறுத்திக்கிறாங்க. இதெல்லாம் மேபி எக்ஸாம் பர்பஸ்க்காக ஓகே, பட் கம்மிங் டு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் லெவல், மெமரி லெவலில் தெரிஞ்சிருக்கீங்களா, அதை தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட சர்வே படி சி ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஓஎஸ் கிடையாது, எம்பெடட் சிஸ்டம்ஸ் கிடையாது. சியோட சூப்பர் பவர் என்னன்னா, சி நேரடியாக ஹார்ட்வேரோட பேசும். மற்ற ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்க்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சி எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துடுவோம். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லைனக்ஸோட கர்னலோட சோர்ஸ் கோடு இங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கர்னல் 98% பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கீங்க. இது லைனக்ஸோட ஃபவுண்டர் லைனஸ் டோவால்ஸ், அவரோட கிட்டப் அக்கௌண்ட்டு. அந்த இதுக்குள்ளே எதுனா அவர் ஓப்பனாக அந்த லைனக்ஸோட சோர்ஸ் ப்ரோக்ராமை இங்கே போட்டிருக்காரு. இது எல்லாமே நீங்கள் ஈவன் எவ்ரிபடி கேன் கோ அண்ட் சி. ஸோ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணுறீங்க, ஃபெடோரா இல்லை எந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஈவன் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அதோட பேஸ், கோர் கர்னல் அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சி ப்ரோக்ராமில் தான் எழுதியிருப்பாங்க. அது வெதர் லைனக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஓஎஸாக இருந்தாலும் சரி. பட் லைனக்ஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் த கோட் இஸ் லைக் என்ன சி ப்ரோக்ராமில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதே போல் லைனக்ஸோட ஸ்கெடியூலர், அதாவது உங்கள் சிஸ்டம்குள்ளே மைக்ரோ ப்ராசஸில் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் ரன் ஆகணுன்ற டிசைட் பண்ணுற ஸ்கெடியூலர், அந்த ஸ்கெடியூலருக்கான கோடை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே சி ப்ரோக்ராமில் தான் கம்ப்ளீட்டாகவே எழுதியிருக்காங்க. அதே போல் மைக்ரோ கண்ட்ரோலர்னு வரும்போது நீங்கள் காலேஜில் 8051 இல்லை அடினோ அந்த மாதிரியான கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது STM32, ESP அண்ட் இன்னும் சில அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோலர்ஸில் எல்லாத்துலேயுமே சி ப்ரோக்ராம் தான் ரன் ஆகும். மேபி இன்னும் கூட நீங்கள் யோசிக்கலாம், சார் சியை விட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் ஈஸியாக இருக்குது, ஏன் பைத்தான் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் 512 KB ஆஃப் ரேம் இருக்கணும். ஏன்னா பைத்தான் இன்டர்பிரேட்டர் ரன் ஆனால் தான் மட்டும்தான் பைத்தான் கோடு உங்களால் ரன் பண்ண வைக்க முடியும். பட் ஆனால் சி அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 4 KB சி ப்ரோக்ராமை கூட ஒரு கண்ட்ரோலருக்குள்ளே ரன் பண்ண முடியும். ஸோ நிறைய கண்ட்ரோலர், நிறைய எம்பெடட் டிவைஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ மெமரியே என்னன்னா ஒரு 4 KB இல்லை 8 KB இல்லை ஒரு 512 KB இந்த மாதிரியான ரேம் சைஸ் இருக்கிற கண்ட்ரோலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம எம்பெடட் டிவைஸில். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல சியை தவிர வேற எந்த லாங்குவேஜும் பெட்டராக இருக்காது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் STM32C கோடு. ரெஜிஸ்டர் நேராக ஆக்சஸ் பண்ணுறோம், மெமரி அட்ரஸ்க்கு டைரெக்டாக ரைட் பண்ணுறோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் பைத்தானில் பாசிபிளே கிடையாது. நெக்ஸ்ட்டாக வந்தோம்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ உங்கள் காரில் இருக்க ஏர்பேக் சிஸ்டம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடென்ட்டோட இம்பேக்ட் பேசஞ்சருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 15 to 30 millisecondsக்குள்ளே ஏர்பேக் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே எப்படி ஏர்பேக் ஓப்பன் ஆகுது, இட்ஸ் ஆல் அபவுட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கிறதே சி ப்ரோக்ராம். அதுக்கு மேலே நம்ம எழுதுகிற அப்ளிகேஷனும் சி ப்ரோக்ராம் தான். உதாரணத்துக்கு FreeRTOS, VxWorks, QNX இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வைடாக யூஸ் பண்ணுற ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சார் ஏர்பேக் இந்த மாதிரியான சிஸ்டம் விட்டுட்டு வேற எங்கெங்கெல்லாம் RTOS யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த மெடிக்கல் டிவைஸ் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல RTOS யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாத்துலேயும் சி மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ RTOSல டாஸ்க் கிரியேட் பண்ணுறது. டாஸ்க் கிரியேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணலாம். இந்த டாஸ்க்கை ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் ரன் ஆகும். டைமிங் கேரண்டி, அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே அதோட ஜாபை முடிக்கும். இந்த கேரண்டி தான் RTOSோட ரியல் பவர். இதை நம்ம சி கோடில் மட்டும்தான் எழுத முடியும். நம்ம எல்லாரும் ப்ராப்ளமாக பேசிகிட்டு இருக்க எட்ஜ் AI.
ஸோ அதாவது என்னன்னா எட்ஜிஐ பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எண்டு டிவைஸ்க்குள்ளேயே வந்தேன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திங்கிங் கேப்பபிலிட்டி எம்பட் ஆகிருந்தால் அது வந்து எட்ஜிஐ. உதாரணத்துக்கு வந்து ஏஐ எனேபிள்டு ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வந்து ஆல்ரெடி ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கும். உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்தோன்னா அது சஜஷன்ஸ் கொடுக்கும். என்னென்ன டிஷ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எட்ஜிஐலையும் சி ப்ரோக்ராம் தான் வந்து மெயினாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எந்தெந்த மாதிரி இடங்கள்ல இந்த எட்ஜிஐ ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ், அதாவது வந்து அட்டானமஸ் கார், அட்டானமஸ் லைக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான எல்லா எட்ஜ் டிவைஸ்லையுமே வந்தோன்னா சியோட பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் சொல்லணும். உங்கள் காலேஜில் எப்படி சி டீச் பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசினபடி ஒரு மேலோட்டமான விஷயம், எக்ஸாம் பர்பஸை ஓரியன்டாக எக்ஸாமை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே மறந்துருப்போம். ஆனால் இண்டஸ்ட்ரியில் எப்படி சி யூஸ் ஆகுதுன்னா ஹார்ட்வேரில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸை வந்து டைரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸான மெல்லாக்கு, ரியலாக், சிஎலாக் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிட் மேனிப்புலேஷன்ஸ், ஓகே, ஒரு பிட்டை செட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி வந்து எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது. ஸோ பாயிண்டர்ஸ்லேயே வந்து என்ன ஃபங்க்ஷன் பாயிண்டர் டு an array. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ். அப்புறம் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன்ஸ் எழுதுறது, டிவைஸ் டிரைவர் ப்ரோக்ராமிங், போர்ட் சப்போர்ட் பேக்கேஜ், ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எழுதுறது. ஸோ இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையும் வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேபி இதெல்லாம் வந்து நம்மளோட சிலபஸில் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிகினர் லெவலில் தேவையில்லைன்னு மேபி நம்ம சிஸ்டமே வந்து அதை ஒமிட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த கேப் தான் ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. சப்போஸ் இன்டர்வியூவில் வாலடைல் கீவேர்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்குறாங்க, காலேஜில் சீரியஸாக இதை வந்து டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டே ஒன் நாலேஜ் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். சரிங்க சார், இதெல்லாம் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நான் ஒரு கிளியர் ரோட் மேப் சொல்கிறேன். அதை நீங்கள் ஒரு 3 months இல்லை 4 months நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் இண்டஸ்ட்ரி ரெடி எம்பெடட் இன்ஜினியர் ஆகலாம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 3.5 month ஷெடியூல். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்னா ரெஃப்ரெஷ் நோன் சி கான்செப்ட்ஸ். ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதாவது ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த printf scanf இருந்து டில் வந்து என்ன அரே, ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர், லிங்க் லிஸ்ட், இது எல்லாமே வந்து என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 monthக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் த டீப்பர் கான்செப்ட்ஸ். ஸோ டீப்பர் கான்செப்ட்ஸ்னு வரும்போது நான் பாயிண்டர்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயிண்டர்ஸ், டபுள் பாயிண்டர், பாயிண்டர் அரித்மெட்டிக்கு, ஃபங்க்ஷன் பாயிண்டர், ஸோ அது அந்த மாதிரியான லிட்டில் டீப்பர் கான்செப்ட்ஸ். அதே போல் வந்து என்ன நீங்கள் டைனமிக் மெமரி அலோகேஷன், லிங்க் லிஸ்ட்டில், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் வந்துன்னா யூ கோ ஆஸ் டீப்பர் ஆஸ் பாசிபிள். ஸோ அதை வந்து ஒரு 1 monthக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் கனெக்ஷன். ஸோ ஹார்ட்வேர் கனெக்ஷன்ன்றது நத்திங் பட் வந்துன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேபி காலேஜில் 8051 இல்லை ஆர்டினோ யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து என்னென்னா லிட்டில் அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர், STM32 இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக், ஒரு எல்இடி கனெக்ஷன், புஷ் பட்டன், அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சின்ன மோட்டார் கனெக்ட் பண்ணுறது, PWM, டெம்பரேச்சர் சென்சார், லைக்வைஸ் I2C, SPI, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் கனெக்ஷனை கண்டிப்பாக ஒரு 1 month நீங்கள் நல்லா டீப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் 4th one இஸ் அலாங் வித் திஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலே வந்தேன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே Ubuntu மாதிரியான ஒரு லைனக்ஸ் OS போட்டு அதில் பேசிக் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூடியூப் வச்சே பண்ண முடியும். இதுக்கு எதுவுமே புதுசாக நீங்கள் ட்ரைனிங்கோ இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் மென்டர் வந்து இருக்கணும்லாம் தேவையே இல்லை. யூடியூப்லேயே வந்து என்னன்னா இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதில் வந்து லைனக்ஸில் எகெயின் யூ டோன்ட் கோ சம்திங் டீப்பர். கொஞ்சம் பேசிக்கான கமாண்ட்ஸ், டைரக்டரி கிரியேட் பண்ணுறது, ஃபைல் கிரியேட் பண்ணுறது, சி ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அண்ட் எப்படி டீபக் பண்ணுறது, எகெயின் GDB டீபக்கரை வச்சு டீபக் பண்ணுங்க. எகெயின் நாட் வித் printf டீபக்கிங். அதே போல் மேக் ஃபைல் எழுதி அந்த ஒரு எப்படி கம்பைல் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டபிள் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ரெஸ்யூம். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக என்னன்னா ஒரு ஃப்ரெஷராக போகும்போது நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் காலேஜ் லெவல் ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ஓனாக எவ்வளோ ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இருக்கிற வந்து ஏஐல வந்து என்னன்னா ப்ளீஸ் டோன்ட் காப்பி பேஸ்ட் த ப்ரோக்ராம். அதோட ஹெல்ப் எதுக்காக எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வருது, இதை வந்து எனக்கு எப்படி சார்ட் அவுட் பண்றது, இல்லை எனக்கு என்ன ப்ராஜெக்டே பண்றதுன்னு தெரியல, பட் எனக்கு இதெல்லாம் நாலேஜ் இருக்கு,
இந்த நாலேஜ் வச்சுட்டு நான் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், ஸோ எனக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் ஐடியா கொடு, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா கொடு. அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டை போட்டுட்டு இதோட சோர்ஸ் கோடு கொடு, இதோட வந்து டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் கொடு, அதை எடுத்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வந்து என்ன, ஸோ ஆப்வியஸாக வந்து என்ன, நீங்கள் அவுட்புட் கொண்டு வரலாம், இன்டர்வியூவில் சொல்லலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க கேட்குற கிராஸ் கொஸ்டின்ஸ்னால வந்து நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு மினிமம் வந்தேன்னா ஒரு டைம் 1 மந்த் வந்து டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக இது எல்லாத்துக்கும் வந்தேன்னா யூ கிவ் எனஃப் டைம், டோன்ட் ரஷ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஹயர் பண்ணுறாங்க சி ப்ரோக்ராமர்ஸ், ஆர் என்னென்ன மாதிரி ஜாப் ரோலில் வந்து அவங்க ஹயர் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஆட்டோமோட்டிவ் டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஷ், கான்டினென்டல், டெல்ஃபி, ஸோ இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட்டோமோட்டிவில் ஹயர் பண்ணுறாங்க. செமிகண்டக்டர்லாம் போகும்போது இன்டெல், குவால்காம், பிராட்காம், ஏஎம்டி இந்த மாதிரியான கம்பெனிஸ். அண்ட் நெட்வொர்க்கிங்னு வரும்போது சிஸ்கோ, ஜுனிப்பர், நோக்கியா இந்த மாதிரியான கம்பெனிஸ். டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்னு வரும்போது ஹெச்ஏஎல், பெல், நிறைய டிஃபென்ஸ் ஓரியன்டான கம்பெனிஸ். அண்ட் ஐஓடி அண்ட் எம்பெடட்னு வரும்போது ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அண்ட் டெஃபினெட்லி லைக் பாஷ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஹயர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, சி ஆக்சுவலாக வந்து டெட் இல்லை, சியை டெட்டாக டீச் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் பார்க்கும்போது வந்தேன்னா சி இன்னுமே வந்து நிறைய இடங்களில் நிறைய டொமைனில் வந்தேன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து என்ன, சியோட யூசேஜ் வந்து நம்மளுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஓஎஸோட கர்னல்ல இருந்து எம்பெடட், நெட்வொர்க்கிங், மெடிக்கல் டிவைசஸ், ஆட்டோமோட்டிவ், ஏவியானிக்ஸ், ஏரோனெட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்தேன்னா நம்ம சி ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்லேயும் வந்து யூஸ் பண்ண தான் போகிறோம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஆனால் ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லையும் வந்தேன்னா சியோட இம்பார்ட்டன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் சி ப்ரோக்ராமை ஆல்ரெடி நான் கொடுத்த ஸ்கெடியூல் படி முறையாக கற்றுக்காங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நான் அப்கமிங் டேஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த எம்பெடட் ரிலேட்டடாக வந்து போட போகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.